என்ன பார்க்க போறோம்னா பிளாக்ஸ் ஃப்ரூட் பார்ட் 4 3 பார்ட் 4 எப்போ இது ஹலோ கைஸ். ஆக்சுவலி உங்களுக்கு ஒரு ஷாக்கிங் நியூஸ். ஏன்னா நான் ஆஃப்லைனில் வந்து நிறைய கிரைண்டிங்கை போட்டிருக்கேன். இப்போ 87. இப்போ வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். அப்புறம் நான் கோட்ஸ்லாம் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் காமிக்கிறேன். கோட்ஸுக்குன்னு தனியாக வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், நம்ம அதை பண்ணிடலாம். இப்போ நம்மகிட்ட வந்து ஃபைனலாக ஒரே ஒரு ஃப்ரூட் இருக்குது. அது நல்ல ஃப்ரூட்டான்னு தெரில, ஆனால் சூப்பராக என்னை பொறுத்த வரைக்கும் இது எனக்கு பிடிச்சிருக்கு. கைஸ், இந்த வீடியோ பார்த்துருக்கவங்களாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்கள். அதனால் வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹலோ, ஒருத்தனை முடிச்சிடலாம். ஓகே, ஒருத்தனை முடிச்சாச்சு. கைஸ், நமக்கு ஃபைனலாக 57 சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட வந்திருக்கோம். மேலும் மேலும் ரீச் பண்ண கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். அதனால் நானும் கண்டிப்பாக வீடியோஸ் போட்டுகிட்டே இருப்பேன். நம்மளும் வருங்காலத்தில் ஒரு பெரிய யூடியூபராக மாறுவானுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ இந்த வீடியோ பார்த்துருக்கவங்க எல்லாத்துக்கும் ரொம்பவே தேங்க்ஸ். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆல்ரெடி இதில் தான் இருக்கோம். நான் எப்படி விளாட்றேன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆக்சுவலி இது நான் ஆல்ரெடி என்னோடய இன்னொரு அக்கௌண்ட்டில் இருக்குது. அந்த அக்கௌண்ட்டில் வந்து 736 லெவல் வரைக்கும் நான் விளாண்டு வச்சுருக்கேன். செகண்ட் சீல இருக்கேன் இப்போதைக்கு. அதனால் இப்போ உங்களுக்கு அந்த இது வேணும்னா நான் ஒரே ஒரு வீடியோ மட்டும் போடுறேன். அதுக்காக இந்த பாட்டை வந்து நான் ஸ்டாப் பண்ண போகிறதில்ல. ஏன்னா வந்து பிகினர்ஸுக்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகினர்ஸுக்குன்னு இல்லை, ஒரு சில பேர்த்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கைஸ், அதே மாதிரி இந்த சாபர் ஸ்வார்டு வந்து எடுக்கிறது எனக்கு எப்படி தெரியும். அதை வந்து இப்போதைக்கு நமக்கு அது நீட் இல்லை அப்படின்னு சொல்லி தான் நான் வச்சுருக்கேன். அப்படி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்கள், நம்ம ஏதாவது பண்ணலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ நம்ம ஃபைனலாக ஃப்ரோசன் லேண்டுக்கு வந்தாச்சு. ஃப்ரோசன் லேண்டுக்கு போகிறோம் கைஸ். போகிறோம்ல, அவ்வளோதான். ஃப்ரோசன் லேண்டுக்கு போயிட்டோம். இந்த பாட்டில் வந்து நம்ம வந்து என்னது ஃப்ரோசன் லேண்ட் ஃபஸ்ட் டைம். இந்த பவர் எனக்கு ரொம்பவே பிடிச்சி. நோ. ஆனால் இது ரொம்ப யூஸ் பண்ண முடியாது, ஹெச்பி குறையுது. ஆனால் இது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு உண்மையாகவே சூப்பராக இருக்குது கைஸ். எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த கொஸ்ட் எங்கடா கொஸ்ட் இருக்கிற இடத்துக்குலேருந்து நம்ம வந்து ஈஸியாக போகிற மாதிரி இருக்குது. ஓகே, ட்ராக் டேய் 500 மீட்டராடா கைஸ். பாருங்கள், புல்லட் வரும். ஓகே கைஸ், இந்த வீடியோ பார்த்துருக்கவங்கலாம் மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படி வேறு ஏதாவது வீடியோ நான் ஏதாவது சேஞ்ச் பண்ணணுன்னா கொஞ்சம் சொல்லுங்கள். இந்த கேமில் ஏதாவது நான் இப்படி விளாடக்கூடாது ப்ரோ, அது மாதிரி ஏதாவது பண்ணணுன்னா சொல்லுங்கள். ஏன்னா நம்மளும் இப்போ தான் கற்றுக்கிட்ருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ நம்மளும் ஒரு பிகினர்னே வச்சுக்கலாமே, எதுக்கு வேணா வம்பு. ஓகே கைஸ், உங்களுக்கு பிளாக்ஸ் ஃப்ரூட் கோட் தெரிஞ்சால் கொஞ்சம் சொல்லுங்கள் கைஸ். ஆக்சுவலி நம்ம தான் உங்களுக்கு தெரியணும். ஆக்சுவலி என் பிரதருக்கு கோட்ஸ்லாம் தெரியாது கைஸ். உங்களுக்கு கோட்ஸ் அப்படின்னு ஏதாவது வீடியோ வேணும்னா கமெண்ட்டில் கோட்ஸ்ன்னு டைப் பண்ணுங்கள். கோட்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக பிளாக்ஸ் ஃப்ரூட் கோட்ஸ்க்குன்னு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஆக்சுவலி அந்த வீடியோ வந்து ஒரு ஷார்ட்ஸாகவும் இருக்கலாம், ஏன்னா வீடியோவாக இருக்கலாம். ஏன்னா அது எப்படி போடுறதுன்னு எனக்கு தெரில. ஏன்னா அது வந்து இதோ பாருங்க, சொன்னேன்ல. வாவ் गाइस, செம்மையா இருக்கு இந்த பவர். ஆக்சுவலி இதெல்லாம் பவரா என்னது இது? அந்த போஷன் எனக்கு இதெல்லாம் என்னன்னு தெரியல கைஸ். இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். செட் பாயிண்ட் கொடுக்கலாம். ஸோ 99 நைட் சர்வைவல் ஃபாரஸ்ட் நம்ம விளாண்டுருப்போம். அது கிட்டத்தட்ட 1 hours கிட்ட வந்திருக்கும். அந்த வீடியோ எடிட் பண்ணிகிட்ருக்கோம் கைஸ். ஆனால் 1 hours நீங்கள் பார்ப்பீங்களான்னு தெரில. அவ்வளோதான், நாம்பலாம் இப்படி தான் கைஸ். ஆமாம், கொஸ்ட் இருக்கிறவன் எங்கடா? கொஸ்ட் எடுக்காம நீ அடிக்கிற பற்றியா? மறுபடியும் கீழே போ. இங்கே இருக்க மாட்டான் கொஸ்ட் எடுக்கிறவன். போ, அங்கே தான் மேலே அங்கே காட்டுதில் கொஸ்ட் எடுக்கிறவன் பாரு. ஒரு பிரச்சனையும் இல்லை. எப்படி ப்ரோ?
ஹெச்பி குறையிறது கண்ணுக்கு தெரியுதா இல்லையா? இன்னொரு வாட்டி போட்டோன்னா செத்துருவேன். ஹெச்பி குறையுமா? ஆமாண்டா, ஹெச்பி குறையும்டா. என்னடா நீ? ஐயோ, யாராவது போட்டாங்கன்னா அவ்வளோதான். ஸ்னோ பண்டிட் ஸ்னோ பண்டிட் 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 ஸ்னோ பண்டிட். அடி வர. ஐயோ டே தம்பி மூடிக்கு விட்டான். இப்போ நான் என்னன்னு சொல்கிறது? ஒன்றும் சொல்ல வேணாம், போயிட்டு விளாட்லாம். ஆக்சுவலி இங்கே நமக்கு ஒரு இது இருக்கும். 100க்குள்ளே வந்துருச்சா கைஸ்? இப்போ நம்ம பிளாக் அதாவது அவுராவை வாங்க போகிறோம். அவுரா பவர். ஓகே, ஏர் ஜம்ப் இது நமக்கு தேவையில்லை. 10,000 ரூபாய்னாலும் நமக்கு அது வேணும். ஏதோ காசு கம்மியாக இருக்கேன்னு வாங்கியிருக்கேன். அது வருத்தா இல்லையான்னு தெரியாது கைஸ். இதுவும் வாங்கிடலாம். இன்னொன்றுக்கு வந்து காசு நிறையா தேவைப்படுது. அவ்வளோதான். இன்னமே அவரா பவர் வச்சா ஒப்டைன் பண்ணியாச்சு. இப்போ பாருங்க, இப்போ அவ்வளோ சூப்பரமாக இருக்கு. கரெக்டாக போய் லேண்ட் ஆகிட்டேன்னா சூப்பர். யார் ப்ரோ? ஐயோ பாஸ், நோ பாஸ். டேய் நான் அவனை எதுவுமே பண்ணலடா, என்னையாண்டா வர? ஒரு வாட்டி செத்துடலாமா? இல்லை, கடைசி உயிர் இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து அவன் வேற கீழே தட்டுவான்டா. டேய். இவன் கீழே இருந்தால் நான் எப்படி போகிறது? டேய் அவனுங்க நார்மல் ஆளுங்கள்லாம் அடிச்சுட்டு என்ன மட்டும் ஏன்டா பாஸாக அடிக்கிறீங்க? அந்த ப்ரோ அவர் அதை பார்த்துக்கலாம். என்னடா ஃப்ரூட் அது? அவனா மெசேஜ் முடிச்சு விட்டிங்களாடா அந்த ப்ரோவை? பாஸ் உங்களை நான் எதுவுமே பண்ணல பாஸ். ஆமாம், இங்கே இருந்தவங்கண்ணா இங்கே ப்ரோ அடி. எப்படா மலை மாடோட மோசமாக வரீங்க? ஆமாம், அந்த ப்ரோ அத்தனை பேர்த்த எப்படி சமாளிப்பாருன்னு தெரியல. எப்பா டே சதக்குன்னு வச்சுருங்க. அவரு என்ன ஃப்ரூட் வச்சுருக்காரு? ஸ்னோ ஃப்ரூட் வச்சுருக்காரு போல். சரி விடுங்க, பார்த்துக்கலாம். ஐயோ டேய், ப்ரோ எப்படியா அந்த பாஸ் அடிச்சிருங்க. நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் ப்ரோ. ஒரு ப்ரோக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணணும் அவருக்கு. எங்கடா அவன்? சரி ஓகே, போயிட்டான். நம்ம வேலையை பார்ப்போம். ப்ரோவோட இதை இருக்கானா ப்ரோ? ஆக்சுவலி இங்கே இருந்தோம். டேய் ஏன்டா அவன் இங்கேயே வந்துட்டு இருக்கான்? டேய் அவ்வளோதான் கைஸ், நான் வெறி ஆகிட்டேன்னா அவ்வளோதான், விட மாட்டேன் அவனே. அவ்வளோதான் கோச். என்னடா அது? சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் பார்த்தா எப்படி ராத்துது? இல்லை எப்படா? டே வேணாண்டா வர்றா. நான் யாரும் காமிக்கிறேன்டா கடைசி வரைக்கும். நான் இந்த வீடியோவில் நான் ஏர் ஜம்ப் வரையும் வாங்கிட்டேன்டா. ஐயோ ப்ரோ என்னையா ப்ரோ அடிக்கிற? சாரி ப்ரோ, உங்களை என்ன இத்தனை ப்ரோ இருக்காங்க? யாரு ப்ரோ அது? ஏதோ விரிக் ப்ரோ. விரிக் என் ஃப்ரெண்டு ப்ரோ. பார்க்குறவங்கள ஏன்னா ஃப்ரெண்டுன்னு சொல்லு. ஸ்னோ பண்டிட் அவனே என் ஃப்ரெண்டு தான் ப்ரோ. என்ன ப்ரோ? இது என் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ரா. சரிடா. பண்டிட் ஸ்னோ ப்ரோ ஏன் ப்ரோ என்ன ஏன் ப்ரோ அடிக்கிறீங்க ப்ரோ? அப்புறம் நானா அவ்வளோதான் ப்ரோ, வெறி ஆகிடுவேன் ப்ரோ. நான் வெறி ஆகிட்டேன்னா ப்ரோ என்ன ப்ரோ? அப்புறம் அவ்வளோதான் ப்ரோ. போடா, அடிக்கிறாங்க அதனால் பயந்துட்டு ஆலிலாம் என்னால் பண்ண முடியாது. அடிக்கிறாங்கன்னா ஒரு வாட்டி அவங்ககிட்ட செத்துட்டு மறுபடியும் வந்தோன்னா அடிக்க மாட்டாங்க. அடிக்க முடியாது. கரெக்டு. பாருங்கடா இந்த பவர்ரா. உங்களால் முடிஞ்சா வாங்கடா. இப்போ வாங்கடா. நான் யாருன்னு காமிக்கிறேன்டா. இந்த பவர் வச்சுக்கோங்கடா.
என்ன பவர்னு தெரியாது. வாடா வாடா ஒருத்தனா வாங்கடா வாடா 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 வாடா. ஒருத்தனை முடிக்கிறதுக்கே அவ்வளோ நாள் எங்கடா இங்கே வந்தேன்? இல்லையேடா, நான் 2 பேர் தான்டா முடிச்சிருக்கேன். ஏய் அவனை ஃபஸ்ட்டு அடிச்சு விட தோத்துங்கடா அந்த எட்டி பாஸை. இவன் கூப்பிட்டு வந்துட்டு அவன் பாட்டுக்கு எங்கேயாவது போயிடுறான். அப்புறம் அவன் நம்மளை அடிச்சுட்டு போ. ப்ரோ என்கிட்ட வேணாம் ப்ரோ, சும்மா இருங்க ப்ரோ, டென்ஷன் ஆக்காதீங்க. என்கிட்ட வேணாம் ப்ரோ. என்னடா பண்ணணும்னு கேட்டிங்கன்னா எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா அந்த ப்ரோ ரொம்ப இது எப்படி நாங்கள் அடிக்கிறவங்கள தான் வந்து எடுத்துருவீங்கண்ணா. அதாவது என்னன்னு சொல்லுவாங்க, ஓசி கில்லா. ஓசி கில்லு பாருங்க ப்ரோ. இன்னொரு வாட்டி வந்தீங்கன்னா அவ்வளோதான் ப்ரோ. டேய் சாரி கைஸ், தெரியாமல் டென்ஷன் ஆகும். ஃபஸ்ட்டு ப்ரைவேட்ஸ் வரணும். ஆமாம் அவர் வேறு யாராவது எல்லாம் மாற்றி மாற்றி இருந்தால் நான் எங்கே போய் அடிக்கிறது? இருங்க அந்த சைடு யாராவது இருக்காங்கன்னு பார்த்துருவோம். இங்கே வந்தால் இந்த ப்ரோ அடிக்கிறாரு, அங்கே வந்தால் அந்த ப்ரோ அடிக்கிறாரு. ப்ரோ சூப்பர் ப்ரோ, இப்போ நான் பார்த்துக்கிறேன். ஓ ஓகே ப்ரோ, என்னோட கோடு வேற முடிய போகுது ப்ரோ. ஏன் ப்ரோ இப்படி பண்ணுறீங்க? அவர் வரத்துக்கு முன்னாடி டக்கு டக்குன்னு வீடியோ முடிக்கணும். சரி டக்கு டக்குன்னு கில் எடுக்கணும். அது ஏன் பழைய பவர் 34 ப்ரோ 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 என்ன ப்ரோ இது? எனக்கு கொஞ்சம் கோல்டு, ஸோ அதனால தான் மூக்க உறிஞ்சிட்டு இருக்காரு. 120 போனால் தான் அடுத்தது போக முடியும். ஐயோ இந்த பையலாலே படா டே பாஸ். ஐயோ பாவம் சுத்துற போறடா. டே செத்தா பரவாயில்லையா? இப்போ எவ்வளோ என்னால் இன்னொரு ஃப்ரூட் வந்து ஸ்பின் பண்ண முடியுமான்னு தெரியல. எனக்கு இந்த ஃப்ரூட் பிடிக்கல ஆக்சுவலி. பண்ண முடியும், ஸ்பின் பண்ண முடியும். தெரியும்டா, பண்ண முடியும். ஏய் சூப்பர்டா, பக்கத்தில் தான்டா இது இருக்குது. என்ன அது? ஸ்பின் பண்ணுறதா? டெலிபோர்ட் கொடுத்து பாரு. நீ இந்த இடத்துல காலி ஆயிட்டனா டெலிபோர்ட் கொடுத்து பாரு. இந்த இடத்துல காலி ஆயிட்டனா டெலிபோர்ட் கொடுத்து பாரு. இப்போ டெலிபோர்ட் கொடுத்து பாரு. டெலிபோர்ட்லாம் கொடுத்தா அது இந்த இடத்துல ஸ்பான் ஆயிடும். நீ பண்ணி பாரு. நான் ஹோம் ஜங்கிள்ல தான் ஹோம் பண்ணிருந்தேன். பண்ணி பாரு. இல்ல ப்ரோ, ஏய் பண்ணி பாரு. நான் வந்து மாத்திட்டேன்ல. அப்புறம் என்ன ஸ்லூப் எங்கடா இருக்கு? போட் ஸ்லூப் அவராப்பா அவர் வேற. ஓ நம்ம இறந்துட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக டிசேபிள் ஆகிடும் மாட்டுக்கு. நீ ஆன் பண்ணியிருக்கியே. உண்மையாகவே சொல்கிறேன், கோடு வந்து இன்னைக்கு வந்து வேஸ்ட் ஆகிடுச்சு கைஸ். என்னது கோடு? ஆனால் ஆக்சுவலி இன்னைக்கு தாங்க, இன்னைக்கு என்ன டேட்டு? சாட்டர்டே. இப்போ தாங்க நான் ஒரு 40 லெவல் ஏறி இருக்கேன்னு நினைக்கிறேன். 36 40 இருந்தேன்னு நினைக்கிறேன், தெரில சரியா.
இப்போ தான் ஏறி இருக்கேன். இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் தெரியல. ஃப்ரூட் ஸ்பின் வர இப்போ தான் பண்ணேன். கடவுளே வந்து கடவுளே வந்து கடவுளே வந்து கடவுளே வந்து லோ எனர்ஜி இருக்கும்போது எப்படி பண்ண முடியும்? நீ எவனோ இருக்கான். ப்ரோ ஃப்ரூட் கிவ் மீ ப்ரோ. டேய் போடா. ஓ 23 நிமிஷம். 23 செகண்ட். செகண்டா இல்லையே. ஐ டோன்ட் ரோல். உங்களை ரோல் பண்ணுங்கன்னு யாருமே சொல்லல. ஓ அவர் வேற யார்கிட்டயோ பேசிட்டு இருக்காரு. ப்ரோ ஐ எம் நாட். அது அவருக்கு தெரியும். எட்டி ஃபர்ரா எப்பட்றா? அப்டைன் எட்டி ஃபர்னா அது முடியா? ஃபர் தான். ஃபர் முடியா? முடி. ஏய் பாம்பு இருக்கா உன்கிட்ட? இன்னொரு பாம்பு இருக்கு. டாஷ். அது ட்ராஷ். அது ட்ராஷ். அசிங்கப்பட்ட ஆட்டக்காரன். செம்ம பவராக இருக்குது கைஸ் பாம் ஃப்ரூட்டு. எக்ஸ்ப்ளோசிவ் ஜம்ப்னு ஒரு ஃப்ரூட்டு. ஆனால் மாசு 1 நம்பர் மாஸ் கைஸ். எப்படி வந்தால் பார்த்தீங்க. நமக்கு இந்த நம்ம அடுத்தவங்ககிட்டேருந்து ஹெல்ப் கேட்க வேணாம். நம்மளே வீடியோ தான் எடுக்கிறோம். இப்போ எனக்கு இல்லை கைஸ், எனக்கு இப்போ ஃப்ரூட்லாம் எதுவும் அவ்வளோவா தேவைப்படாது. ஏன்னா பழைய அக்கௌண்ட்டில் நான் புத்தா ஃப்ரூட் வச்சுருக்கேன், அதான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். குரங்கு மாதிரி அங்கேயும் இங்கேயும் தாவிட்டே இருக்காதுடா டே சுஜய் ப்ரோ. ஆக்சுவலி பாம் ஃப்ரூட் சூப்பராக இருக்குது, உண்மையாகவே சொல்கிறேன். ஆக்சுவலி நான் யூஸ் பண்ணதுலேயே எனக்கு பிடிச்ச ஃப்ரூட்னால் அது க்ரியேஷன். என்னோடய ட்ரீம் ஃப்ரூட் வந்து கிட்ஸுனே, பட் அதை விடுங்க, அது அடுத்த மேட்ரு. க்ரியேஷன் தான் எனக்கு அதை செகண்டு. அது சூப்பராக இருக்கும். ஆனால் அந்த ஃப்ரூட் அவ்வளோ பவர் கிடையாது. அந்த க்ரியேஷன் ஃப்ரூட் பவர் என் பிரதர் வச்சுருந்தாரு. ஆமாம், ஆனால் அதுக்கு அடுத்த நிமிஷமே எனக்கு இது கச்சிச்சு, புத்தா கச்சிச்சு கைஸ். ரோல் பண்ண இல்லை, அந்த ஷாப்பில் வந்துச்சு. நான் உடனே காசு வச்சுருந்து வாங்கிட்டேன். வாங்கினியா? என்கிட்ட ரோல் பண்ணுங்க. நான் எங்கடா ரோல் பண்ணேன்? நான் வாங்கினேன்டா. ரோல் பண்ண. பாய் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சவங்களுக்குலாம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எஸ் கைஸ், இந்த அவுட்ஃபிட் வந்து நமக்கு சுத்தமாக நல்லா இல்லைன்னு நானும் சொல்லிகிட்டே தான் இருக்கேன். நான் மாற்ற மாட்டேன். பட் ஆனால் எப்படி என்ன பண்ணுறது? பனியன் போட்டேன். பனியன் பாய். சரி கைஸ், இதோட வீடியோ முடிச்சுக்கலாமா பிரதர்? பாய் கைஸ். பாய் 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 பாய். டான் 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 டான். பாய் கைஸ். பாய் ஃப்ரம் ஷார்க் பஃபின் தமிழ். இந்த வீடியோ பார்த்த எல்லாருமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக்கும் பண்ணிடுங்க, கமெண்ட் மெயினாக பண்ணுங்கள் கைஸ். பாய் கைஸ். பாய் 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 பாய்.